மம்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ சாரி, திருப்பியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை, போர் அடிச்சிருக்கோம்ல கேட்டு கேட்டு. ஸோ இன்றைக்கி ஸ்ட்ரக் ஆன் யூட எபிசோட் நம்பர் 10 பார்க்கலாம். போன எபிசோடோட லிங்க் கீழே கொடுக்குறேன், அதற்கா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். சாரி, இது என்னோட மிஸ்டேக் தான், ஸோ சாரி. ஸோ லாஸ்ட் எபிசோட் வந்து பாயின் அவன் கொலைக்காரின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதில் அவள் கத்தியிருப்பாள், ரொம்ப சத்தம் போட்டு கத்தி. அது அவனுக்கே கொஞ்சம் ஃபீல் ஆகிருந்துருக்கும், நம்ம அப்படி சொல்லிட்டோமே என்னது. அதுக்கப்புறம் அவனே கொஞ்சம் அக்கறையாக யோசிச்சிருப்பான் வயனை பற்றி. பட் அட் த சேம் டைம் ரியா கால் பண்ணி அவனை ஏற்றி விட்டுருப்பா. ஸோ அவன் பழைய மாதிரி மாறியிருப்பான். அதோடு தான் இன் பண்ணேன். இப்போது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கண்டினியூஸாக கேட்கலாம், கேளுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட் வரல, ஸோ தனியாக தான் வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் வாரத்தை பார்த்துட்டு சான் உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். 2 பேருமா பேசிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. அப்படியே என்ட்ரன்ஸ்கிட்டேயும் வந்துடுறீங்க. அப்போ பார்த்து உங்கள் கண்ணில் ஏதோ டஸ்ட் விழுந்துருது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக சான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நிற்கிறான். வயன், மேலே மேலே பாரு வயன். ஒன்றும் இல்லை, நீ மேலே பாரு. ஐயோ சான் ப்ளீஸ் வேகமாக எடுத்து விடுங்க, எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. இரு வயன், கொஞ்சம் இரு, அதான் பார்த்துட்ருக்கேன்ல. இந்த டைம் பார்த்து ஜேகே அங்கே வந்துடுறான். சான் உங்கள் கூட எப்படி பண்ணிட்டு இருக்கதை பார்த்து அவனுக்கு செம்ம காண்டாகுது. இவ எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டாளா? இந்த சோடா புட்டிக்கு அடுத்தவன் பொண்டாடி தான் வேணுமா அப்படின்ட்டு காண்டாயிட்டே இறங்கி வாரான். சான் ப்ளீஸ், எனக்கு ஹர்ட்டிங்காக இருக்கு. இருவாயன். அப்போ ஜங்குக் அப்படியே பிடிச்சி சானை தள்ளி விட்டுடுறான். அவன் தள்ளின ஃபோர்ஸுக்கு சான் கீழே விழுந்துடுறான். ஐயோ சான். என்ன என்ன நடக்குதுங்க? ஜங்கு, என்னது இது, என்ன பண்றீங்க? நீ பேசாத. டேய், இனிமே உன்னை இவ கூட பார்த்தேன், குழி தோண்டி புதைச்சிருவேன். ஜங்கு பாடி நீ அப்படின்னு உங்களை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறான். நீங்க விழுந்து கிடக்கிற சானையே பார்த்துட்டு போறீங்க. பாவம் அவன். ஜங்குக் சரசரன்னு கார்கிட்ட வந்துடுறான். விடுங்க ஜங்குக், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? என் கூட வேலை பார்க்குறவர் அவரை போய் ஜேகே கார்லயே ஒரு பஞ்ச் பண்றான். நீங்க அப்படியே வாயை மூடிடுறீங்க. அவன் ரொம்ப டென்ஷனா இருக்கான். அப்படியே உங்களை காரோட லாக் பண்றான். அவன் ஆம்சுக்குள்ள நீங்க பயந்து போய் அவனே பாக்குறீங்க. என்னடி அவன் கூட நின்று ஆடிக்கிட்டு இருக்க? என்ன உனக்கு ஒரு புருஷன் போதாதா? நீங்க பள்ளீர்னு ஒரு அற. அவ இப்படி கேட்டதும் சட்டுன்னு உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஜேகே அப்படியே நிக்கிறான். உங்களுக்கு இன்னும் பயமாயிடுச்சு. ஏதோ வகத்துல அடிச்சிருப்பீங்க, இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு நடுக்குது உங்களுக்கு. ஜேகே திரும்பி பாக்குறான். செம கோவம் வருது. அப்படியே அடிக்க கைய ஓங்குறான். நீங்க இறுக்கி ஐஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களை பார்த்ததும் அவனால அடிக்க முடியல. மறுபடி கார்லயே பஞ்ச் பண்றான். அப்படி உங்க ஃபேஸ புட்டிக்கிறான். என்னடி என்ன பாக்குற? அவன் கூட உனக்கு என்னடி வேலை? எப்படி எப்படிலாம் பாக்குறான் தெரியுமா? எங்கெங்கெல்லாம் கை வைக்கிறான். நீயும் ஒண்ணுமே தெரியாம நிக்கிற. அவ்வளோ கருவிலே அடி உனக்கே. அவன் கையை தட்டி விட்டுறீங்க. ஜங்கு, தப்பா பேசாதீங்க. எனக்கு சான் பத்தி நல்லா தெரியும். அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது. உங்களுக்கு அவர் கூட நான் பேசுறது பிடிக்கலன்னா சொல்லுங்க, அதுக்காக என்னென்னவெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏய், அப்படியே அரைஞ்சனா. ஒருத்தனை பாக்குற பார்வையில தெரியாது அவன் சரியா பாக்குறானா தப்பா பாக்குறானான்னு உனக்கு தெரியாதுடி. அவன் பார்வையே சரியில்லை. இனிமே அவனை உன் கூட பார்த்தேன், அதுதான் அவனுக்கு கடைசி நாளா இருக்கும். ஏறி வண்டியில. நீங்க கன்ஃபியூஸ்டாவே போய் ஏறிக்கிறீங்க. சான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பின்ன ஜங்குக்கே இப்படி பேசிட்டு இருக்கான்னு இருக்கு. அமைதியாவே இருக்கீங்க, இன்னும் பேசல. ஜங்குக்கும் கார்ல வந்து ஏறிடுறான். இப்ப நைட் ஜங்குக் ரூம்ல இருக்கான். அவன் கையில ரியாவோட ரிப்போர்ட்ஸ் தான். அதைத்தான் வச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த ரிப்போர்ட்டையும் அவன் செக்ரட்டரி தான் கொண்டு வந்து கொடுத்துருப்பான். ஜேகே முன்னாடியே சொல்லியிருப்பான் ரியாவை கொஞ்சம் வாஷ் பண்ண சொல்லி.
இப்போ அந்த ரிப்போர்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கான். எஸ், ரியா சொன்னதெல்லாமே உண்மைதான். அவள் ப்ரெக்னெண்டாக தான் இருக்கா. ஜேகேக்கும் இது செம்ம அப்செட்டாக இருக்கு. அப்போ நீங்க கரெக்டாக ரூமுக்குள்ளே வாரீங்க. ஜேகே பார்க்குறீங்க, அவன் மூஞ்சியே சரியில்லை. சரி, உங்களுக்கு என்னன்ட்டு நீங்கள் உங்கள் பாட்டில் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது அவனுக்கு ஒரு கால் வருது. அந்த நம்பரை பார்த்தது ஜேகே ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போகிறான். என்ன இருக்கு, ஏன் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாரு? அம்மா, அது என்ன? அதை பார்த்து தான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருந்தாரு. என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அதை போய் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்ததும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அப்படியே அதை அங்கேயே வச்சுட்டு போயிடுறீங்க. யூ ரியலி ப்ரோக்கன். இப்போ மிட் நைட் டைம், நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போதான் ஜங்குக் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வரான். எங்கேயோ போயிட்டு இப்போதான் வந்திருக்கான். இந்த சத்தம் கேட்டு நீங்களே முழிச்சிடுறீங்க. ஜேகே ரொம்ப டென்ஷனாக இருக்க மாதிரி தெரியுது. என்னன்னு கேட்கலான்னு இருக்கு, ஆனால் எதுக்கு வம்புன்னு சத்தப்படாமல் தூங்கிடுறீங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஜேகே லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறான். இன்னைக்கு ஒன்றுமே உங்களை பண்ணலை. நீங்கள் என்னாச்சுன்னு மெதுவாக திரும்பி பார்க்குறீங்க. அவன் சட்டுன்னு உங்களை இழுத்து அவன் செஸ்டோட அணைச்சு ஹக் பண்ணிக்கிறான். அந்த மாதிரி தூங்குறான். இது உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அவன் என்னமோ அப்செட்ல இருக்கான்னு தெரியுது. ஹவெவர், அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட் வேணும்னு உங்களுக்கு புரியுது. மெதுவா அவனை பேக் ஹக் பண்றீங்க. உங்க பாடி ரொம்ப வார்மா இருக்கு அவனுக்கு. நீங்க ஹக் பண்றீங்கன்னு தெரிஞ்சதும் இன்னும் டைட்டா அவங்கள அணைச்சிக்கிறான். அவன் பிரீத் அப்படியே உங்க மேல படுது. இது ரொம்ப ரிலீஃபா இருக்கு அவனுக்கு. நிம்மதியா தூங்குறான். ஆனா உங்களுக்கு தான் தூக்கமே வரல. என்னாச்சு இவனுக்குன்னு யோசிச்சுட்டே படுத்திருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க தான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சுக்கிறீங்க. இன்னைக்கு வீக்கெண்ட், ஸோ 2 பேரும் வீட்டில் தான். ஜங்குக்கு பார்க்குறீங்க, உங்க மேலே கை போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். என்னதான் உங்களை டார்ச்சரே பண்ணாலும் இப்படி பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கு. க்யூட்டாக இருக்கு அவங்க புருஷன். அவன் ஹேரை லைட்டாக கோதி விட்டுட்டு ஃபோர்ஹெட்லேயே ஒரு கிஸ். எவ்வளோ அழகா இருக்கீங்க ஹஸ்பண்ட். ஆனால் ஏன் ஜங்கு என்கிட்ட மட்டும் இப்படி? நீங்கள் முழிச்சிருக்கும் போது இந்த கிஸ்ஸை நான் பண்ண முடியுமா? எனிவேஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் கையை மெதுவாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் எந்திரிச்சு வாஷ்ரூமுக்குள்ளே போகிறீங்க. நீங்கள் வாஷ் பண்ணிட்டு இருக்கிற பாதியிலேயே ஜங்குக்கும் எந்திரிச்சு உள்ள வரான். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது, பட் அவன் இதையும் கேர் பண்ணிக்கல. அவன் பாட்டில் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு நிற்கிறான். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மிரரில் பார்க்குறீங்க. உங்கள் கண் உங்கள் ஃபேஸ்லேயே இல்லை, அது ஜங்குக்கோட பாடி மேலே இருக்கு. அவன் உங்கள் பின்னாடி நின்று ப்ரஷ் பண்ணிட்டு நிற்கிறான். எஸ், அவன் டிஷர்ட் இல்லாமல் நிற்கிறான். அதை பார்த்து தான் நீங்கள் இப்படி ஷாக் ஆகிடுறீங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஐஸை ஓப்பன் பண்ணதும் முதல்ல பார்த்தது அந்த காட்சியை தான். வெடத்து போய் நிற்கிறீங்க. அவள் ஆர்ம்ஸ், செஸ்ட் அண்ட் இந்த டேட்டோஸ் அதெல்லாம் சூப்பராக ஸ்மார்ட்டாக இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கீங்கன்னு ஜங்குக்கு தெரியுது. அவன் மெதுவா ஒரு ஸ்டெப் முன்னாடி வாரான். உங்ககிட்ட க்ளோஸா உங்கள் ஏர்ஸ் கிட்ட வந்து, என்ன மயங்கிட்ட போலையே? சட்டுன்னு திரும்புறீங்க. அவன் க்ளோஸ்அப்பில் கிட்ட வாரான். நீங்கள் சப்போர்ட்டுக்கு பின்னால் இந்த வாஷ் பேஷனை பிடிச்சிடுறீங்க. அவன் கிஸ் பண்ணுற மாதிரியே கிட்ட வாரான். நீங்கள் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு நிற்கிறீங்க. கொஞ்ச நேரம் ஆகுது, ஆனால் எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. ஐஸை ஓப்பன் பண்ண உங்களுக்கு உங்கள் ஃபேஸ் முன்னாடி ஜேகேட ஃபேஸ் தெரியுது. என்ன என்ன பார்க்குற? நான் ஒன்றுமே பண்ண வரலையே. நீங்கள் அப்படியே உங்கள் மூஞ்சியை மூடிக்கிறீங்க. ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. ஆக்சுவலி அவங்கள டீஸ் பண்ணியிருப்பான். போங்க அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடி வந்துடுறீங்க. ரொம்ப ஷையாக இருக்கு. உள்ள ஜங்கு சிரிச்சுட்டே அவன் வேலையை பார்க்குறான்.
அப்போ மிரரை பார்க்குறான். அவனோட ஸ்மைலி ஃபேஸ் தெரியுது. அவனுக்கே அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு, அவன் சிரிக்கிறான்னு. இப்படி அவனை பார்த்து அவனுக்கே ரொம்ப நாளாயிருச்சு போல. அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான். இப்போ நெக்ஸ்ட் சீன்ல ஜங்குக் ஹாலில் உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்கான். வயன், நீங்க கிச்சன்ல இருந்து பதறி அடிச்சு வந்து நிக்கிறீங்க. ஏய் ஏய், என்ன இப்போ என்னாச்சு? சாதாரண தானே உன்னை கூப்பிட்டேன், ஏன் இப்படி விழுந்தடிச்சு வந்து நிக்கிற? ஆ இல்லை இல்லை ஜங்குக், ஒன்றும் இல்லை, கூப்பிட்டீங்க. ரிலாக்ஸ், ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆறு. ம், சொல்லுங்க, என்ன வேணும்? இல்லை, எனக்கு ஒரு காஃபி வேணும் வயன், கிடைக்குமா? உங்களுக்கு கடும் ஆச்சரியமா இருக்கு, என்னடா இவன் கிடைக்குமாலாம் கேட்குறானேன்ட்டு. பழமையா ஓர்டர் தானே போடுவான்ற மாதிரி யோசிக்கிறீங்க. என்ன என்னாச்சு, பிஸியாக இருக்கியா? அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்கு, காஃபி தானே, இதை போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. ஜேகே மறுபடியும் ஃபோனை பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு இவருக்கு? எனக்கு வித்தியாசமெல்லாம் நடக்குது. காலிலேருந்து நானும் பார்க்குறேன், ஒன்றுமே பண்ணல. நைட் கூட அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. என்னாச்சு இவருக்கு? தலையில் எதுவும் அடிபட்டுருச்சா? பழசு எதுவும் மறந்துட்டாரா என்ன? சே, என்னடி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? என்னதான் இருந்தாலும் உன் புருஷன், இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆனாலும் என்ன இது புதுசாக இருக்கே. கொஞ்ச நேரத்துலையே நீங்களும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜங்கு, காஃபி கொண்டா. அவன் காஃபி எடுத்து குடிக்கிறான், நீங்கள் அதுலேயே நிற்கிறீங்க. வளமையா இப்போ அந்த காஃபி உங்கள் மூஞ்சியில் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அப்படியே எதுவும் நடக்கலை. அவன் சாதாரணமாக தான் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். ஏய், என்ன யோசிச்சுட்டு நிற்கிற? நீ போகலை? என்னது போட்டுமா? அப்போ காஃபியா? அதுக்கு என்ன, நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கா? என்னாச்சு இன்னைக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே போறீங்க. அவன் ஒரு நிமிஷம். என்னங்க, சொல்லுங்க. ஈவினிங் ரெடியாரு, வெளியே போயிட்டு வந்துடலாம். வெளியே வா? எங்க? அம்மா ரொம்ப நாளாவே கூப்பிட்டு இருக்காங்கல்ல, அதான் இன்னைக்கு போயிட்டு வருவோன்னு பார்க்குறேன். உனக்கு ஓகே தானே? ஓகே ஜங்கு, போயிட்டு வந்துடலாம், எனக்கு ஓகே தான். சரி, இப்போ போய் வைக்க பாரு அப்படின்ட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். உங்களுக்கெல்லாம் தலையை பிச்சுக்கலாம் போல இருக்கு, புரியாமலே போறீங்க. பட் எனிவேஸ், அவன் இப்படி பிஹேவ் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் லைட்டாக பயமாகவும் இருக்கு, இவனை நம்பலாமா வேணாமான்ட்டு. சம்டைம்ஸ் இப்படி தான் ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக நடந்துப்பான். ஆனால் நைட் ஆனால் போதும், இவன் ஞாபகம் வந்ததும் அப்படியே மாறிடுவான். அதுதான் லைட்டாக பயமாக இருக்கு. வாட் எவர், அவன் நார்மலாக இருக்க டைம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. பார்க்கலாம் உங்கள் ஆசைக்கு என்ன நடக்குதுன்னு. இப்படியே இன்னைக்கு டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஜங்கு கூட வீட்டில் தான், ரொம்ப நல்லாவே போகுது உங்கள் டைம். இப்போ ஈவினிங்கும் ஆயிடுது. ஜங்குக் ரூமுக்குள்ளே வரான். நீங்கள் ஆல்ரெடி உள்ளதான் இருக்கீங்க, ஃபோனை பார்த்துட்டு இருக்கீங்க. அவனை கண்டதும் அதை வச்சுட்டு நார்மலாக இருக்கீங்க. அவன் உள்ளே வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிறான். பக்கத்தில் இந்த லெப்பை எடுத்து வச்சுட்டு ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே உங்களை மெதுவாக பார்க்குறான். நீங்கள் பெட்டில் ரொம்ப நேரமாக சும்மாவே உட்காந்துட்டு இருக்கதை நோட்டீஸ் பண்ணுறான். அப்போ அவனுக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகத்து வருது. அன்னைக்கு நைட் உங்களை கொலைகாரின்னு சொன்னதும் நீங்கள் ரியாக்ட் பண்ணது. ஸோ அதில் அவனே கொஞ்சம் கவலைப்பட்டிருப்பான். அன்னைக்கு நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல வயன், எனக்கு புரியுதுடி. உன்னை நல்லா வச்சுக்கணும், பார்த்துக்கணுன்னு தான் எனக்கும் ஆசையாக இருக்கு. ஆனாலும் அன்னைக்கு உங்ககிட்ட அப்படி பிஹேவ் பண்ண பிறகு அவனே அதை நினச்சி ஒரு செகண்ட் ஃபீல் பண்ணியிருப்பான். அப்புறம்தான் ரியா கால் பண்ணி அவனை ஏற்றி விட்டுருப்பா. இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். லெப்பை லைட்டாக மூடி வச்சுட்டு எந்திரிச்சு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காடுறான். நீங்கள் சட்டுன்னு எந்திரிச்சு போக பார்க்குறீங்க. ஜங்குக்கு உங்கள் கையை பிடிச்சி உட்கார வைக்கிறான். ஹே உட்காரு, கொஞ்சம் பேசணும். நீங்களும் ஒன்றும் பேசலை, அமைதியாக இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக போகுது.
ஜேகே உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை ஃபேஸ் பண்ணாம வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கீங்க. பெட் மேல இருக்க உங்கள் கையை பார்க்குறான். அவனை அறியாமலே அவன் கை வந்து உங்கள் கையை ஹால் பண்ணிக்குது. அந்த டச் ஃபீல் ஆனதும் நீங்கள் சட்டுன்னு பார்க்குறீங்க. சாரி சாரி வைன். என்னது? ஒன்றும் இல்லை, சொல்லணும்னு தோணுச்சு. அப்படி உங்கள் கையை ஹால் பண்ணியிருக்கத டைட் பண்ணுறான். நீங்கள் அதையே பார்க்குறீங்க. என்னாச்சு ஜங்கு? அவன் இன்னும் கிட்ட வந்து உங்கள் கிட்டவா உட்காடுறான். உங்கள் ஷோல்டர் மேலே அவன் தலையை சாய்ச்சிட்டு அப்படியே அந்த கையை ஹால் பண்ண வாக்கிலே கம்ஃபர்டபுளாக இருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இந்த திடீர் திருப்போன்னு ஒன்றுமே தெரியல. கன்ஃபியூஸ்டாக இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஜங்கு கூட எப்படி இருக்கீங்க? ரொம்ப பிடிச்சிருக்கு. குள்ளுக்குள்ளோன்னு ஃபீல் ஆகுது. அப்படியே இருக்கீங்க. ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகே கிட்ட இருந்து எந்த அசையுமே இல்லை. நீங்கள் முன்னாடி இருக்க மிரரில் பார்க்குறீங்க. அதில் ஜங்கு கூட ஃபேஸ் நல்லா தெரியுது. அவனை பார்க்குறீங்க. அவன் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனை இப்படி பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. குழந்தை மாதிரி இருக்கான். எழுப்பவே மனசு இல்லை. ஸோ அப்படியே விட்டுடுறீங்க. இப்போ ஆஃப்டர் 2 hours ஜங்குக் உங்களை நல்லா ஹக் பண்ண வாக்கிலே 2 பேரும் பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் தான் கண்ணு முழிக்கிறீங்க. டைம் ஒரு 4 மணி ஆகுது. ஜங்குக் ஈவினிங் உங்களை அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பான். அது ஞாபகத்துக்கு வருது. ஆனால் அவனை எப்படி எழுப்புறதுன்னு தெரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கொஞ்சம் டைம்லேயே ஜேகேயும் கண்ணை ஓப்பன் பண்ணிடுறான். எந்திரிச்சிட்டியா? நல்ல தூக்கம். நீ தூங்கல? தூங்குனேன் ஜங்குக், போதும். ஓ அம்மா, டைம் என்னாச்சு? நைட் ஆயிருச்சா? இல்லை இல்லை ஜங்குக், 4 மணி தான் ஆகுது. ஓ இப்போதானா? சரி வா எந்திரி, அம்மா விட்டு போயிட்டு வந்துடலாம். சரி ஜங்குக், இதோட ரெடி ஆயிடுறேன் அப்படின்ட்டு எந்திரிக்கிறீங்க. நீங்கள் கீழே போகலான்ட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. கடும் ஷாக் கொண்டு உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே மலைச்சு போய் நிற்கிறீங்க. ஏய் தள்ளுறீ அந்த பக்கம் அப்படின்ட்டு உங்களை தள்ளி விட்டுட்டு ஒரு ஆள் என்ட்ரி ஆகுது உங்கள் ரூமுக்குள்ள. ஜங்குக்கு அந்த ஆளை பார்த்ததும் என்ன சொல்றதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறான். அது வேற யாரும் இல்லை, ரியா தான். ஜேகே அவனை மேலிருந்து கீழே வர பார்க்குறான். அவ பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு வந்து நிற்கிறா. ஏய் பேபி, என்னடா அப்படி பார்க்குற? அவன் ஒன்றுமே புரியாமல் எந்திரிச்சு நிற்கிறான். ரியா வந்து அவனை ஹக் பண்ணிட்டு பார்க்குறா. ரியா, என்னது இது? ஏன் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நிற்கிற? என்னாச்சு? ஓ அதுவா பேபி, நான் உன்கிட்ட சொல்லலைல்ல, என் அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்கடா. அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ நான் வீட்டை காலி பண்ணிவிட்டு என்னோட வீட்டுக்கு வந்துட்டேன். என்னது? ஆமாம், இதுதானே பேபி என்னோட வீடு. எப்படியும் பேபி பிறந்ததுக்கப்புறம் நான் இங்கே தானே இருக்க போகிறேன். நீயும் இவ்வளோ கொஞ்ச நாளே டிவோர்ஸ் பண்ணிடுவ. பிறகு எதுக்கு அங்கே இங்கே 4-5 தெரியணும்? அது கஷ்டம் இல்லை. அதான் நான் இங்கேயே கிளம்பி வந்துட்டேன். இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். என்ன பேபி, உங்கள் தலையில் இடியே விழுந்தாப்புல இருக்கு. இவ என்ன பேசிட்டு இருக்கான்னு கன்ஃபியூஸ்ட பார்க்குறீங்க. ஜங்குக் ஃபேஸ்லையும் ஆடலை. அவன் ஒன்றுமே பேசாமல் அப்படியே நிற்கிறான். நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. அவன் எதுவும் பேசாமல் இருக்குது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இதுக்கு தானே இவன் இவ்வளோ நேரமாக உங்ககிட்ட நல்லா நடந்துக்கிட்டான்ற மாதிரியே பார்க்குறீங்க. அப்போ ரியா உங்ககிட்ட வந்து, ஏய் இங்கே பாரு, இனிமே ஒன்று இந்த ரூம் பக்கம் பார்த்தேன் செத்தடி, போ போய் மெய்ட்ஸ் படுக்கிற ரூமில் போய் படுத்துக்கோ, இனி அதுதான் உனக்கான ரூம், போ அப்படின்னு உங்களை தள்ளி விடுறா. ரியா, அவ ஜங்குக்கு திரும்பி பார்க்குறா. அவன் டக்குன்னு ஃபேஸை மாத்திட்டு, ரியா என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போ இங்க என்ன பண்ற? நீ எப்படி இங்க இருக்க முடியும்? ஏதாவது யோசிச்சியா?
ஏன் ஜங்குக் நான் இங்கே இருக்க முடியாது? இது என்னோட வீடு தானே. என் வயத்தில் இருக்குது உன்னோட பேபி தானே. அப்புறம் என்ன, இதை விட வேறு வலிடான ரீசன் என்ன வேணும் சொல்லு ஜங்குக். ஐயோ ரியா, புரிஞ்சுக்காம பேசாத. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் செட் ஆக கொஞ்சம் நாள் எடுக்கும். நீ இப்போவே பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வந்து நின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கல, ஐ நீட் சம் டைம் ரியா, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். நீ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ பேபி. வயிற்றுல உன் புள்ள இந்த மாதிரி நேரத்தில் நான் யார் வீட்டில் போய் நிற்க முடியும்? அதுவும் இல்லாமல் உன்னை விட வேற யாரால பேபி என்ன நல்லா பார்த்துக்க முடியும்? இப்போல்லாம் உடம்புக்கு ரொம்ப முடியாமல் இருக்கு ஜங்குக். அடிக்கடி வாமிட் வருது. கொஞ்சம் வாமிட் வந்தாலே ரொம்ப டயர்ட் ஆகுது. என்னால் சுத்தமாக முடியல பேபி, ஃபெயிண்ட் ஆயிடுறேன். என்ன பண்ண சொல்ற? எல்லாம் நம்ம பேபிக்காகத்தானே அப்படின்னு அவ பேசிட்டு இருந்த வாக்கிலேயே அப்படியே மயங்கிடுறா. இதை டக்குன்னு நோட்டீஸ் பண்ண ஜங்குக் ஓடி போய் அவளை பிடிச்சிடுறான். நீங்களே என்னாச்சோ ஏதாச்சோன்னு போய் ரியாவை பார்க்குறீங்க. என்னதான் அவள் உங்கள் வாழ்க்கையிலேயே பங்கு போட்டிருந்தாலும் இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணு மயங்கி விழவும் உங்களுக்கு லைட்டாக பதட்டமாயிடுச்சு. என்ன ஏதுன்னு போய் அவளை பார்த்து எழுப்ப ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்குத ஜங்குக்கும் பார்க்குறா. அவனுக்கு கடும் ஆச்சரியமாக இருக்கு. நீங்கள் ஏன் ரியாவுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரியே பார்க்குறான். இப்போ நெக்ஸ்ட் சீனில் ரியா உங்கள் பெட்டில் பக்கத்தில் ஜங்கு, நீங்களும் அங்கே தான் இருக்கீங்க. ரியா இந்தா இதை கொஞ்சம் குடி, இந்த ஜூஸை குடி அப்படின்ட்டு ஜேகேவே அதை ஊட்டி விடுறான். அவளும் அதை குடிக்கிறா. இப்படி தான் பேபி அடிக்கடி மயங்கி மயங்கி விழுந்துடுறேன். ரொம்ப டயர்டாக வேற ஆயிடுறேன். இதோட என்னை வேற எங்கே பேபி போக சொல்கிற? நீ தானே என்னை பார்த்துக்கணும். ஏன் பேபி நீயே சொல்லு. ஜேகே ஒன்றும் பேசலை, அமைதியாக இருக்கான். அப்போது நீங்களும் அங்கே தான் இருக்கீங்கன்றத ரியா நோட்டீஸ் பண்ணுறா. ஏய் நீங்க என்ன பண்ணிகிட்ருக்க? ஓ ஹே பேபி, ஒருவேளை நீ இவளை நினச்சி பயப்படுறியா? இவ இருக்க வீட்டில் நான் எப்படி சேஃபாக இருக்கிறது யோசிக்கிறியா? அதுவும் கரெக்டு தான் பேபி. எங்க இவன் நம்ம குழந்தை எதுவும் பண்ணிடுவாளோன்னு எனக்கும் பயமாக தான் இருக்கு. இவ ஆல்ரெடி கொலைகாரி தானே, என்ன நம்ம குழந்தை எதுவும் பண்ணிட்டானா? நீ அப்படியே யோசிக்கிறியா பேபி? ரியா கொஞ்சம் பேசாம இரு. இப்போ எதுக்கு வீணா டென்ஷன் ஆகிக்கிற? உனக்கு என்ன, இப்போ நீங்க இருக்கணும் அவ்வளோதானே? சரி நீ இங்கே இருந்துக்கோ, நிச்சயத்தை நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ பேபி, மை பேபிஸ் பேபி. பேபி பட் அவ ஜேக்கி உங்களை பார்க்குறான். என்னவோ அவனுக்கு உங்களை பார்க்க லைட்டாக ஒரு மாதிரி இருக்கு. அவளும் இங்கே தான் இருப்பா. அப்பா அம்மா அடிக்கடி வந்துட்டு போவாங்கல்ல, அப்புறம் வரலன்னா எங்கன்னு கேட்பாங்க, அதான். ம் சரி பேபி, அப்படி ஒன்று இருக்குல்ல. ஆனால் ஓகே. இவளை எங்கே தங்க வைக்கலாம்? என் கண்ணில் எவ்வளோ படக்கூடாது, அப்படி எங்கேயாவது கொண்டு போய் தங்க வச்சிரு பேபி. ரியா நீ ரெஸ்ட் எடு, அது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான் ஜேகே. உங்களால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியல, சட்டுன்னு வெளியே வந்துடுறீங்க. ஜேகே அவளை இங்கேயே இருக்க சொல்லுவான்றது நீங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அப்படியே வெளியே வந்து கார்டன் ஏரியா சைடு ஓடுறீங்க. உங்களுக்கு செம்மையா அழ வருது. என்னவோ இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க கூட நல்ல மாதிரி இருந்திருப்பான், அதுக்குள்ளே இப்படியான்னு யோசிக்கிறீங்க. இனி ரியாவும் இந்த வீட்டில தான் இருக்க போறான்றதெல்லாம் நினைக்கும் போது என்ன நடக்க போதோன்னு ரொம்ப பயமா இருக்கு. சும்மாவே சங்குக்கு அந்த ஆட்டம் ஆடுவான், இப்போ ஏத்தி விட இவவும் கூடவே இருக்கா. என்ன நடக்க போதோன்னு தெரியல. ஜங்குக் ரூம்ல இருந்து வெளியே வந்து பார்க்குறான். நீங்க அங்க எங்கேயுமே இல்ல. ஸோ மெய்டை கூப்பிட்டு கேட்குறான், நீங்க எங்கன்ற மாதிரி. கார்டன் சைட்ல இருக்கதா அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜேகேயும் கார்டன் சைட் தான் போறான். நீங்க அங்க ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களை நோக்கி வாரான். அவனுக்கு புரியுது நீங்க அழுதுட்டு இருக்கீங்கன்னு. கிட்டத்துல வந்து, பயன் நீங்க ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல, டேஸ் எல்லாம் வைப் பண்ணிக்கிறீங்க.
வைன் ஒன்னதான். அப்பயும் நீங்க திரும்பல. ஜேகேக்கு காண்ட் ஆயிட்டு கிட்ட வந்து உங்களை பிடிச்சி திருப்புறான். என்ன வேணும் ஜங்குக் உங்களுக்கு இப்போ? என்ன வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு நான் கஷ்டப்படணும், அதை பார்த்து நீங்க ஹாப்பி ஆகணும், அவ்வளோதானே? ஆமா ஜங்கு, நான் கஷ்டப்படுறேன். உங்களை எப்போ கல்யாணம் பண்ணணும் அந்த செகண்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். செத்துலாம் போல இருக்கு. இது வரைக்கும் நீங்க பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். உங்க கூட தானே இருக்கேன். இது வரைக்கும் ரியா பத்தி நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருப்பேனா? நீங்க என்ன பண்ணாலும் அமைதியா தானே இருக்கேன். இனியும் என்ன வேணும் ஜங்கு? இதுக்கு மேல என்ன வேணும்? எனக்கு டிவோர்ஸும் கொடுக்க மாட்டேன்றீங்க, கூடைய வச்சு டார்ச்சர் பண்றீங்க. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இங்க தானே இருக்க. எதுக்கு எதுக்கு? எல்லாம் இவனுக்காக மட்டும்தான், அவனுக்காக மட்டும்தான் ஜங்கு. இவன் என்ற பேரை கேட்டதும் சொல்ல தேவல, அவன் மிருகமா மாறிட்டு இருக்கான். உங்க கைய பிடிச்சு கிட்ட இழுக்கிறான். என்னடி என்னடி ரொம்ப பேசுற? என் தம்பியை கொனது மட்டும் இல்லாம என்கிட்டே சவுண்டு கொடுக்குறியா நீ? ஆமாடி, உன்னை வச்சு டார்ச்சர் பண்ணதான் கல்யாணம் படி கூட்டிட்டு வந்தேன். அந்த வேலையும் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மூஞ்சியில அழுகைய மட்டும்தான் நான் பார்க்கணும். அதைத்தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணாலும் நீ எனக்கு பண்ண வேலைக்கு அதெல்லாம் ஈக்குவலி ஆகாதுடி. இன்னும் அதிகமா உன்னை வச்சு சித்திரவதை பண்ணுவேன். நீ அதை அனுபவிச்சு தான் ஆகணும். என்ன சொன்ன? என்ன சொன்ன நீ? ரியாவை பத்தி என்கிட்ட நீ கொஸ்டின் கேப்பியா? ஏய், யார் நீ? என்ன கொஸ்டின் கேட்க நீ யாரு? என்ன கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசிட்டா நீ என் பொண்டாட்டி நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பார், உள்ள இருக்கால, அவ தான் என் பொண்டாட்டி. அவளை தான் நான் லவ் பண்றேன். என்னோட லவ் அந்தஸ்து எல்லாம் அவளுக்கு மட்டும்தான். நீ வரும் டைம் பாஸ், ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ். இதை கேட்டதும் உங்களுக்கு சுருக்குன்னு இருக்கு. அவன் கையை தட்டி விட்டுறீங்க. அவன் இழுத்து பிடிச்சு உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லா கிஸ் பண்றான். நீங்க ஸ்ட்ரகிள் பண்றீங்க. அவன் பிடியிலேருந்து விடுபடவே முடியல. கொஞ்ச நேரத்திலேயே அவனே விடுறான். இங்க பார், இதுக்கு மட்டும்தான் உன்னை நான் வச்சிருக்கேன். உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நீ இங்க இருந்துதான் ஆகணும் அப்படின்னு கோபமா சொல்லி உங்களை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போறான். ஆக்சுவலி அவன் உங்ககிட்ட நார்மலா தான் நடந்து வந்திருப்பான். நீங்க தான் இவனை ஞாபகப்படுத்தி அவனை மிருகமாக்கி விட்டுருப்பீங்க. போற ஜங்குக்கே டிஆர்ஐ ஐஸோட பார்த்துட்டு நிக்கிறீங்க. ஒண்ணுமே பண்ண முடியல உங்களால. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் நீங்க ரூம்ல தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க. இது கீழே இருக்க ஒரு ரூம். நீங்க உங்க பெட்டி படுக்கையில எடுத்துட்டு இப்போ இந்த ரூமுக்கு தான் வந்துட்டீங்க. மேலும் உங்க ரூம்ல அவங்க 2 பேரும் இருக்காங்க. என்னதான் இந்த ரூம்ல நீங்க இருந்தாலும் உங்க மனசெல்லாம் அந்த ரூம்ல தான் இருக்கு. நீங்க 2 பேரும் அந்த ரூம்ல இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்ல இருந்து டியர்ஸ் வருது. ஜங்குக்கு இன்னொரு பொண்ணுக்கு விட்டு கொடுக்க சத்தியமா முடியல உங்களால. அழுகுறீங்க. வெளியில ரியா டைனிங் டேபிள்ல உட்காந்து நல்லா கட்டு கட்டிட்டு இருக்கா. மெய்டெல்லாம் வியர்டா பாக்குறாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி சாப்பிடுதுன்னு அவங்களெல்லாம் பிடிச்சி திட்டி விட்டுட்டு அவ சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப ஜங்குக் அங்க வந்து அவனும் சாப்பிட உட்கார்றான். ஹே பேபி, வா வா, நான் நினைச்சிட்டே இருந்த ஒன்னு சாப்பிட்ட கூப்பிடணும்னு பார்த்தா நீயே வந்துட்ட. வா வா, நல்லா சாப்பிடு. ஏய், என்னடி பாக்குறீங்க? எடுத்து வைங்க அவனுக்கு. ஓகே மேடம். இல்ல பரவாயில்ல, நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவனு போட்டு சாப்பிடுறான். பட் மைண்ட்ஃபுல்லா நீங்க தான், வளமையா நீங்க தான் அவனுக்கு இதெல்லாம் சர்வ் பண்ணுவீங்க, டேஸ்டாவும் சமைப்பீங்க. இப்போ இது 2யுமே அவன் மிஸ் பண்றான். அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வெயிட் பண்ணி சாப்பிடுவீங்க. பல நாள் உங்களை சாப்பிட விடாமலே இழுத்துட்டு போயிடுவான். இப்போ அதெல்லாம் திங்க் பண்ணி பாக்குறான். அவ அவ சாப்பிட்டாளா? வைன் மாமா சார், அவங்க இன்னும் வெளியவே வரல சார். ஈவினிங்லேருந்து
உள்ளவே தான் இருக்காங்க. ஏய் என்ன அவளை போய் மேம்ங்கிற? அவளும் உன்னை போல ஒரு வேலைக்காரி தான் இந்த வீட்டுல, ஞாபகம் இருக்கட்டும், புரியுதா? ஆளு இவ மூஞ்சியும், இவ தான் வேலைக்காரி மாதிரி இருக்கா. அவர் வைஃபை பார்த்து இவ வேலைக்காரியாமே. ஹலோ என்ன? புரிஞ்சுது மேடம். பிரியா நீ கொஞ்சம் அமைதியா இரு, என்ன பேச விடு. நீங்க போய் அவளை கூப்பிட்டீங்களா? ஆமா சார், பட் அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. என்னது, எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலையா? பேபி என்ன சொன்னக்கு? நீ எதுக்கு அவளை பத்தி விசாரிக்கிற? அவ இருந்தான்னு செத்தான்னு நமக்கு என்ன? ரியா சும்மா கேட்டேன், உடனே ஆரம்பிக்காத. நீ பேசாம சாப்பிடு, வீணா டென்ஷன் ஆகிக்கிட்டு. அப்புறம் அவளும் ஒன்னும் கேட்கல, எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறா. சங்குக்கும் சாப்பிட்டு முடிக்கிறான். சரி பேபி வா நம்ம ரூமுக்கு போலாம், செம்ம டயர்டா இருக்கு எனக்கு. நீ நீ போறியா? நான் ஏதோ 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஆஃபீஸ் கால்னு பேச வேண்டியிருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன், நீ போ. ஓகே பேபி, டோன்ட் கெட் லேட், பாய், குட் நைட் அப்படின்ட்டு போறா. அவ ரூம்ல போய் கடகடன்னு தூங்கிடுறா. அவ வருவான் அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் கூட வெயிட் பண்ணல. கீழே ஜங்கு ஹால்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். உங்க ரூமை பார்த்த வாக்கலையே, எப்போ நீங்க வெளியே வருவீங்கன்னு. பட் டைம் ஆயிட்டே இருக்கு, நீங்க வரவே இல்லை. அவனும் யோசிக்கிறான் பகல் நடந்தது எல்லாத்தையும். என்ன என்னடி பண்ண சொல்ற? நானும் இதெல்லாம் எதிர்பார்த்து பண்ணல வயன். உன் கூட நல்லா தான் நடந்துக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. இப்பெல்லாம் உன்னை பத்தி தாண்டி அதிகமா யோசிக்கிறேன். உன்னதான் நினைச்சிட்டு இருக்க. ரியா அவ பிரெக்னண்டா இருக்கா, ஆனா அவளையும் தாண்டி நான் உன்லதான் வயன் அதிகமா அக்கறை காட்டுறேன். உன்னை எப்படியோ விட்டுட்டு போகவும் தோணலடி. நீ இல்லாம இந்த நைட் எப்படி கடத்த போறேன்னே தெரியல. என்ன என்னடி பண்ண சொல்ற? கொலை வெறியில தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்போ அதை தாண்டி வேற ஒண்ணு எனக்குள்ள ஏதோ உன்னை கஷ்டப்படுத்தவும் முடியாம நிம்மதியா இருக்க விட முடியாம கடைசியில நான் தாண்டி நிம்மதி கட்டு தெரியுறேன். தயவு செஞ்சு கதவை துறடி அப்படின்னு டோரே பார்த்துட்டு குந்திட்டு இருக்கான். டைம் ஸ்கிப்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே கண்ணு முழிக்கிறான். என்ன இது, நம்ம எங்க வந்து படுத்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு பார்க்குறான். லாஸ்ட் நைட் நீங்க வருவீங்கன்னு பார்த்து பார்த்து அதுலேயே அவன் படுத்து தூங்கியிருப்பான். இப்பதான் கண்ணை முழிக்கிறான். அவனுக்கே ஆச்சரியமா இருக்கு, உங்களுக்காக இப்படி சோஃபாலே படுத்து தூங்கியிருக்கோன்ட்டு. சரி இப்போவாச்சும் நீங்க வெளியே வந்தீங்களான்னு பார்க்குறான். ரூம் இன்னுமே க்ளோஸ்ல தான் இருக்கு. இதுக்கு மேலேயும் பொறுமை இழந்து ஜங்கு கடன்னு போய் டோரை தட்டிட்டு நிக்கிறான். ஹே ஹே வயன், கதவு திறடி, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? டோரை ஓபன் பண்ணு வயன். உள்ள இருந்து எந்த சவுண்டுமே இல்ல. இப்போ லைட்டா பயமாகுது அவனுக்கு. சோ கதவை ஓபன் பண்ணி உள்ள பாக்குறான். டோர் ஓப்பன்ல தான் இருக்கு, லாக் பண்ணல. உங்க பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு உள்ள போறான். பட் நீங்க அங்க எங்கேயுமே இல்ல. காண்டாகுது அவனுக்கு. சரின்னு வாஷ்ரூம்ல எல்லாம் செக் பண்ணி பாக்குறான், அங்கேயும் நீங்க இல்ல. சரி கோவத்துல மெய்ட்ஸை கூப்பிடுறான். அவங்களும் கடன்னு வந்து நிக்கிறாங்க. சார் சொல்லுங்க சார். வயனங்க சார், அவங்க அப்பவே கிளம்பிட்டாங்க சார். கிளம்பிட்டாளா? எங்க? ஒர்க்குக்கு போயிட்டாங்க சார். இன்னைக்கு ஓவர் டைம் பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ வர லேட் ஆகுமா சார்? என்னது ஓவர் டைமா? என்ன நினைச்சிட்டு இருக்கா இவ? ஓ மை காட். சரி நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். மெய்ட்ஸும் கிளம்பிடுறாங்க. நான் உனக்காக இரவரவா பார்த்துக்கிட்டு கிடந்தா நீ கிளம்பி ஒர்க்குக்கு போறியா? அதுவும் ஓட்டி வர. இருவயன் வர்றேன்.
அப்படின்ட்டு அவன் ரூமுக்கு போகிறான். ஆக்சுவலி அவனுக்கு கோவம் இருந்தாலும் உங்களை பார்க்காமல அவனால் இருக்க முடியல. ஸோ கடன்னு கிளம்பி உங்களை பார்க்க வரலான்ட்டு அவர் ரெடியாகிறதுக்கு அவர் ரூமுக்கு போகிறான். ஓகே அமீஸ், இந்த எபிசோட் நான் இதோட என் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எபிசோட் போடுவேன். கேளுங்க. ஓகே, பாய்.